மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அன்றையிலிருந்து இன்றையிலிருந்து ஈடி பயம் இருந்துகிட்டே இருந்தால்தான் ஈடிக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் ரிஜிஸ் அவர்களும் ஆகாஷ் அவர்களும் வெளிநாட்டுக்கு பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை? நம்ம ரஹமத் & கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். மோடிக்கும் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன் என துணை முதல்வர் உதயநிதி கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இப்போ ஈடி அந்த தலையிடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இடைக்கால தடை வழங்கியிருக்கிறாங்க. அதுல சம்பந்தப்பட்ட துணை முதலமைச்சருடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய ரித்தீஷ் மற்றும் ஆகாஷ் அவர்களை விசாரித்தால் தெரியும் என்று ஈடி ஏற்கனவே சம்பந்தப்பட்டு ஆகாஷும் ரித்தீஷும் லண்டனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் இங்கேயே இருக்கதாகவும் சொல்றாங்க. ஆனா ஈடி அதை தலையிடக்கூடாதுன்னு இன்னைக்கு இடைக்கால தடை வாங்கியிருக்கிறாங்க. மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா 2018ஆம் வருஷம் தேர்தல் நடக்கும்போது அந்த பேச்சுவார்த்தை, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதற்கு 2011 மார்ச் மாதம் மாடியில ஈடி நடந்து வந்தது. கீழே அதனுடைய பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருந்தது. ஆனா அன்னைக்கு மட்டும் ஈடிக்கு பயந்துதான் பேச்சுவார்த்தை முடித்தார்களா தெரியல. மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அன்றையிலிருந்து இன்றையிலிருந்து ஈடி பயம் இருந்துகிட்டே இருந்தால்தான் ஈடிக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் ரிஜிஸ் அவர்களும் ஆகாஷ் அவர்களும் வெளிநாட்டுக்கு பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை? இதெல்லாம் நீங்க தான், ஊடகங்கள் தான் அதை பற்றி கேட்கணும். இப்போ திமுக ஆட்சி காலத்துல இதுல இந்த டாஸ்மாக் ரிலேட்டடான விஷயம் ஈடி ரைடுன்னு சொல்றீங்க. அதிமுக ஆட்சி காலத்துல ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி சட்டமன்றத்திலேயே சொல்லியிருக்காரு, நீங்களும் கேட்டிருக்கீங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த டாஸ்மாக் ரிலேட்டடான வழக்குகள்ல ஈடி ரைடு நீங்க கேக்குறீங்களா? கண்டிப்பாக யார் ஆட்சியில் இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை நீதி கண்டிப்பாக. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.